தந்தி பார்வை செய்திகள். அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் செங்கோட்டை வட்டக்கிளை சார்பில் வேளாண்மை துறை பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்களிடம் திணிப்பதை கண்டித்தும், டிஜிட்டல் கிராப் சர்வே பணிகளில் வேலை பளுவை குறைத்திடவும், காட்டு யானை உலவும் பகுதிகளில் நில அளவைக்கு செல்லும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிடவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கிராம அலுவலக சங்க செங்கோட்டை வட்டத்தலைவர் முருகேசன் தலைமை தாங்கினார். வட்ட பொருளாளர் வள்ளி முன்னிலை வகித்தார். கிராம நிர்வாக அலுவலர்கள் குமார், சங்கரன், முருகேசன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அலுவலர்கள் விஜயகுமார், ஆயிஷா பானு, தமிழ்ச்செல்வி, காளிச்செல்வி, சுடலைக்கனி, சுடலை, முத்துக்குமார் கலந்து கொண்டனர். முடிவில் பீர் முகமது நன்றி கூறினார். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை துறை காவல்துறையினருக்கும் நன்றியை தெரிவித்து வருகிறோம். டிடிஎஸ் பணியை விஓக்கள் புறக்கணிக்கிறோம்னு சொன்னா எல்லா வேலையும் விஓக்கள் செய்ய மாட்டாங்கன்ற ஒரு கருத்தை மக்கள் அவங்களே நினைச்சுக்கிறாங்க. மக்களும் சொல்றாங்க எல்லா வேலையும் விஓக்கள் மீது திணிக்கப்படுது. அதை தான் நாங்கள் சொல்றோம். ஒரு 500 என்ட்ரிக்கு ஒரு விஓஓ, 5000 என்ட்ரிக்கு ஒரே விஓஓ, 500 ஏக்கருக்கு ஒரு விஓஓ, 5000 ஹெக்டேருக்கு ஒரே விஓஓ, இந்த மாதிரி உள்ள நிலைமைகள் நாங்கள் எவ்வளவோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எடுத்து சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ள மாற்று இது எதுவுமே செய்யாம 50% முடிங்க, 80% முடிங்க, 100% முடிங்க. ஒரு நாள் 500 என்ட்ரி போடுறாங்க. இப்போ 500 என்ட்ரி இருக்கவங்களுக்கு 500 என்ட்ரி 100%, 5000 என்ட்ரி இருக்கவங்களுக்கு 500 என்ட்ரின்றது கம்மி. அவங்களே பர்சன்டேஜ் கணக்கு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு உள்ள வேலைகளை திணிக்கிறாங்க. மனிதர்களால் செய்ய முடியுற வேலை தான் செய்ய முடியும். அதை விட அதிகமாக செய்கிறாங்க. மலைப்பகுதி, காட்டுப்பகுதி இதெல்லாம் எப்படி போக முடியும்? ஆறு நுழையாத பகுதிக்கு போக முடியும். ஒரு பாமரன் கேட்கலாம், இன்னைக்கு உள்ள கருத்தை எதுக்குமா எடுக்கிறீங்க, அடுத்த தடவை எடுப்பீங்களா? இந்த தடவை எடு, அடுத்த தடவை எடு. நெல் பயிரிட்ட பகுதிக்குள்ள போறது எவ்வளவு சிரமம்னு தெரியும். ஒரு நாளைக்கு ஓடி போய் எடுக்க முடியுமா? அந்த வயக்காலத்துல வரப்புல கால் வலிக்கு எத்தனை விஓக்களுக்கு பிராக்சர் வரைக்கும் வருஷம் கூட கூட வயசு ஏறிட்டு தான் போகுது. லேடி விஓவுக்கு ஹேண்டிகேப் இருக்காங்க, லேடி விஓஸ் இருக்காங்க, ஜென்ஸுக்கும் ஒட்டு சரியில்லாதவங்க இருக்காங்க, ஏஜானவங்க இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு தானே விஓ பணி. அதில் முடிஞ்ச அளவு தான் வேலை பார்க்க முடியும். விஓ பணிங்கிறது ஒரு மிகப்பெரிய பணி. எதனாலும் கிராம நிர்வாகங்களை கூப்பிடு இப்படிதான் சொல்றாங்க. ஆனா எந்த வேலை பார்க்கலைனாலும் கிராம நிர்வாகங்களோட பார்க்கல. எங்களுடைய பார்க்க முடியாத ரொம்ப கடுமையான ஒரு வேலை பருவத்தை நாங்கள் சொல்லியிருக்கோமே தவிர வேலை பார்க்க மாட்டோம்ன்ற எந்த இதையும் நாங்கள் சொல்ல. நன்றி. சிறிய வேண்டுகோள். இந்த டிசிஎஸ் பணியை கிராம நிர்வாகம் செய்ய மாட்டேன்னு சொல்லல. டிசிஎஸ் பணிக்கக்கூடியதே வேளாண்மை துறையில் சார்ந்த ஒரு பணி. எங்களும் நாங்களும் செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கும். ஆனா எப்படி செய்ய முடியும்னா, ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட கிராம நிர்வாக பணி என்பது காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் கிராமத்துல மக்கள் வராங்க. அதை பார்க்கறதுக்கே சரியாக இருக்கும். டிசிஎஸ் கூடியது ஒரு நாளைக்கு 40 என்ட்ரி டு 45 என்ட்ரி தான் எடுக்க முடியும். ஆனா ஒரே நாளைக்கு 100 என்ட்ரி 150 என்ட்ரி எடுக்க முடியாது. இதை தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு குழு அமைத்து ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடியிருப்பு பகுதி இருக்கும், ஒரு ரோட்டு வர இருக்கக்கூடிய நஞ்சைகள் இருக்கும், காட்டுல இருக்கக்கூடிய பகுதி இருக்கும், உள்ள அவுட்டர் இருக்கக்கூடிய குடிய பகுதி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு குழு அமைத்து எவ்வளவு எடுக்க முடியும், எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதிகமான கிராமங்களுக்கு கூடுதல் ஆளுகளை போட்டோம். இந்த பணியில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலகம் இதை பிரித்து கொடுத்தோம். இந்த பணியை செய்ய சொன்னாலும் இதற்கு செய்யக்கூடிய மதிப்புடைய வளர்ந்தாலும் இந்த பணியை நாங்கள் நல்லபடியாக செய்வோம். ஆனா இது கூட போதிய வசதிகள் செய்து தராம, இதோட இடர்பாட கலையாம, நமக்கு இந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய முறைகளை செய்யாம இந்த பணியை செய்ய முடியாது. இதுக்கு ஒரு வல்லுநர்கள் அமைத்து இதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகள், இதுல இருக்கக்கூடிய பணி சுமைகளை, அப்புறம் ஆட்களை எக்ஸ்ட்ரா போட்டு செய்ய சொன்னா இந்த